பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் தியானத்திற்காக 119 சங்கீதம் 49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். சங்கீதக்காரர் தேவனை நம்புவதற்கு தேவன் அவருக்கு தம்முடைய வசனத்தை கொடுத்தாராம். அதை நினைத்து உதவும்படி கூறுகிறார். தேவன் சங்கீதக்காரர் கொடுத்த வசனத்தை ஏன் நினைக்க வேண்டும்? சங்கீதக்காரர் அடுத்த வசனத்தில் அதுவே என் சிறுமையில் ஆறுதல் என்று கூறுகிறார். தேவனுடைய மனுஷனான அவருக்கும் சிறுமைப்படும்படியான சூழ்நிலை வந்தது. உள்ளத்தில் ஆறுதல் அற்று இருந்தார். சங்கீதக்காரர் சொல்வது, உம்முடைய வார்த்தைகள் தான் என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தையை தேவனிடம் நினைக்கும்படி கூறுகிறார். நாமும் சில வேளைகளில் தேவை நிமித்தமோ அல்லது இக்கட்டான சூழ்நிலை நிமித்தமோ கலங்க வேண்டி வரலாம். தேவன் என்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்தாரோ அதை தேவனிடம் அப்படியே சொல்லி தேவனுக்கு நினைப்பூட்டி ஜெபியுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆறுதலையும் விடுதலையும் தருவார். ஆமென். ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ள